ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டாடுகிறவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக கொண்டாட்டமாக இருக்கும். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னும் வீரியம் குறையலைங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை குறையவே இல்லை. ஆதியில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மையான வெறுமையான இருளான உலகத்தை அவருடைய வார்த்தை தான் என்ன பண்ணுச்சுன்னா ஒழுங்காக்குச்சு, நிறைவாக்குச்சு, அந்த இருளை வெளிச்சமாக்குச்சு. அதில் நம்ம எதையுமே மாற்றவே முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்து கூட அவருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே மாற்றுது. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கொண்டாடுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. எந்த வார்த்தைக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குங்க? வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். திருப்பி வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதில் 21வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தில் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறாரு, அதோடு சேர்த்து ஒரு ஊழியத்தையும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படின்னா இந்த சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் சமாரியா ஸ்திரீ வாழ்கிற அந்த ஊர் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஊர், ஒதுக்கப்பட்ட ஊர். அவங்க அந்த ஊரோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படி ஒரு புறக்கணிப்பு யாருக்கு இருக்குன்னா சமாரியா ஸ்திரீக்கு இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, அந்த ஊரில் சமாரியாங்கிற அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த சமாரியா ஸ்திரியை என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா புறக்கணிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த சமாரியா ஸ்திரீனுடைய நிலையிலிருந்து பார்த்தா, அவங்களுடைய வாழ்க்கையின் பார்வையிலிருந்து பார்த்தா, அவங்களுக்கு யூதர்களால் ஒரு புறக்கணிப்பும் அதே போல் சமாரியர்களால் ஒரு புறக்கணிப்பும் ரெண்டுமே அவங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அதோட குடும்ப வாழ்க்கையிலையும் பயங்கர தோல்வி. இந்த தோல்வியாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா ஒரு திருப்தியே இல்லை. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து தான் அவங்கள மீட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ ஒருத்தருக்காக அவர் எத்தனை அவமானங்கள் பட்டாலும், எத்தனை கேவலங்கள் அவர் சுமக்க வேண்டியதாக இருந்தாலும், அவர் அதெல்லாம் பார்க்காம அவர் என்ன பண்ணுறாருன்னா சமாரியா ஸ்திரீக்காகவே வர்றார். சமாரியா ஸ்திரீக்காகவே அவர் என்ன செய்கிறாருனாக்க சமாரியா ஸ்திரீயை அந்த இருளில் இருந்து என்ன பண்ணுறாருன்னா வெளியில் கொண்டு வர்றார். அதை நம்ம பார்க்குறோம். அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு. இப்போது இதில் வெறும் சமாரியா ஸ்திரீக்கு மட்டும் விடுதலை ஆனால் இல்லை, இந்த எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. அந்த வார்த்தையில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அது என்னன்னா, தேவனை விட்டு பிரிக்கிற அல்லது தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ எல்லா தடைகளையும் நீக்கி அவர் கிட்ட வருவதற்கு, அவரோட நெருங்குவதற்கு, அவரோட உறவாடுவதற்கு ஒரு காலம் வருது. அதுதான் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம். அப்போது அவரை விட்டு பிரிக்கிற, அவர்கிட்ட சேர முடியாமல் தடுக்கிற தடைகள்லாம் உடைய போகுது இந்த வருஷம். ஹல்லேலூயா. அப்போது வெறும் இதில் வாக்குத்தத்தம் மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து என்ன இருக்குங்க? ஒரு ஊழியமும் இருக்குது. நாம் அந்த ஊழியத்தை செய்ய போகிறோம். என்ன ஊழியம்னா, தேவனை விட்டு பிரிக்கிற, தேவனை விட்டு தடுக்கிற தடைகளையும் பிரிவினைகளையும் நாம் உடைக்க போகிறோம் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோங்க. தேவனை விட்டு பிரிக்கிற அல்லது தேவன் கிட்டி சேர முடியாமல் தடுக்கிற
2 காரியத்தை பார்க்க போகிறோம். அந்த 2 காரியங்கள் நமக்கு இன்னும் நிறையா விஷயங்களை புரிய வைக்கும். இந்த 2 வந்து ஒரு இது 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 இப்படி இருக்கிறதுனால இதே போல் நம்ம நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வைக்கும். அது மாத்திரம் கிடையாது, இந்த 2 காரியங்களை நம்ம தியானிக்கும் போது நாம் இதே போல் என்ன பண்ணலான்னாக்க எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும்படிக்கான ஊழியத்தை செய்யலாம் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஒரு 2 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். தேவனை விட்டு பிரிக்கிற 2 காரியங்கள். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னாக்க மற்ற காரியங்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். எதெல்லாம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்குதுங்கிறத நம்ம கண்டறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போது அதை நம்ம கண்டறியும் பொழுது, அதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நடக்கிறது என்னதுன்னா, நாம் அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி உண்டாகும். அந்த ஊழியத்தை நம்ம செய்வோம். அல்லேலூயா. சரி, அது என்னென்ன 2 விஷயம் என்னது? 1, நல்லா கவனிங்க, அநேகரால் நாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா இழப்புகளால், ஏமாற்றங்களால், துரோகத்தினால என்ன நடந்திருக்குன்னா, நம்முடைய இருதயங்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்குன்னா காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதருடைய பேச்சுக்கள், மனிதருடைய நடக்கைகள், மனிதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை பல வேளைகளில் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. அது என்னவா இருக்குன்னா அப்படியே நம்முடைய இருதயத்தில் காயமாக இருந்து அந்த காயம் என்ன ஆகுது தெரியுங்களா? கொஞ்ச நாள் ஆக ஆக கசப்பு வெறுப்பாக மாறுது. கசப்பு வெறுப்பாக மாறி அந்த கசப்பு வெறுப்பு அது முடிவில் எங்கே கொண்டு போய் சேர்க்குதுனாக்க, இப்படி மனுஷங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க, அதனால் தேவனும் அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி அவர் அந்த விதத்தில் பார்க்க வைக்குது. தேவன் மீதே ஒரு கோபத்தை உண்டாக்க வைக்குது இந்த கசப்பும் வெறுப்பும் இந்த காயங்களும். அல்லேலூயா. அப்போது முதல் விஷயம் என்னது அப்படின்னா, தேவனை விட்டு பிரிக்கிறது நமக்குள் இருக்கிற காயங்கள், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காயங்கள், மனிதனுடைய வார்த்தைகளால், மனிதனுடைய நடக்கைகளால். ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளரையுமே கூட சில நேரங்களில் ஒவ்வொருத்தருடைய பேச்சு வார்த்தைகள் என்ன பண்ணணும்னா நம்மளை காயப்படுத்தும். அப்படி காயப்படுத்தும் போது அந்த அந்த அதெல்லாம் சில வேளைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா சகிச்சுக்கிட்டு அதே வீட்டுக்குள்ளார நம்ம வாழ்கிறோமே தவிர அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான எந்த ஒரு முயற்சியையும் நம்ம எடுப்பதே இல்லை. புரிஞ்சுட்டே வரீங்களா? காயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியே இல்லை. இன்னொன்று சொல்லணும்னா, நம்முடைய இருதயம் காயப்பட்டிருக்குது. அந்த காயம் என்ன ஆகியிருக்குதுன்னா இப்போது நமக்கு ரணமாக மாறி நம்முடைய இருதயத்தை அது கல்லாக்கி இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரில. இப்போ இதனால் என்ன ஆகுது? இந்த கல்லானதுக்கு காரணம், இந்த மாதிரி நான் காயப்பட்டு வாழ்கிறதுக்கு காரணம் தேவன் தான். அவர் இருந்திருந்தார்னா எனக்கு இப்படி நடந்திருக்குமா? அவர் இருந்திருந்தார்னா என் காயத்தை ஆற்றிருக்கலாம்ல? அவர் இருந்திருந்தார்னா நான் ஏமாறாமல் தடுத்துருக்கலாம்ல? அவர் இருந்திருந்தாக்க இப்படி நடந்திருக்கலாம்ல? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் சொல்லி கடைசியில் இந்த காயத்துக்கு யார் மேலே பழி சுமத்துக்கிறோம் என்றால் தேவன் மீது. புரிஞ்சுட்டே வரீங்களா? அப்போது இந்த காயம் வந்து நம்மளை தேவனை விட்டு பிரிக்குதுங்க. 2வது விஷயம் என்னதுன்னா, இந்த காயம் நமக்குள்ள உண்டாகிறதுனால நாம் எந்த மனிதரை பார்த்தாலும் நமக்கு காயம் இருக்கிறதுனால அவர்களும் அந்த விதத்தில் தப்பாக தான் இருப்பாங்க, அந்த விதத்தில் அப்படி தான் இருப்பாங்கன்னு தான் நம்மளை பார்க்க வைக்கிறதே தவிர அவர்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க விடாமல் அந்த காயங்கள் தடுக்குது. இப்போது விஷயம் என்னென்னா, நல்லா கவனிங்க, ஒரு மெய்ப்பன் காயப்பட்டு இருக்கிறார் என்றால், ஒரு பாஸ்டர் காயப்பட்டிருக்கிறார்னா, அந்த காயப்பட்ட இருதயத்தோடு அவர் ஊழியம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஊழியத்தில் இருக்கிற ஜனங்க, அதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்க
கட்டாயம் காயப்படுவாங்களே தவிர அவங்க இருதயம் சுகமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறதுனால என்னை காயப்படுத்தினது போல தான் இவங்களும் என்னை காயப்படுத்துவாங்கன்னு சொல்லி மற்ற எல்லாத்தையுமே சபைக்கு வரவங்களையும் கூட எப்படி தான் அந்த இருதயம் பார்க்கும் அப்படின்னா ஒரு குறையோடு தான் பார்க்குமே தவிர அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்ற மனப்பான்மையில் அது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இது ஏன் நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வெறும் பாஸ்டருடைய நிலைமை கூட கிடையாதுங்க. இது ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் அதுதான் விஷயம், ஒவ்வொரு தனிநபருக்கும் அதுதான் விஷயம். இப்போது பாஸ்டருங்கிறவர் சர்ச்சில் இருக்கிறாரு, சர்ச்சில் இருந்துட்டு அவர் ஊழியம் செய்கிறாரு, அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்கிறாரு. அவருடைய இருதயம் காயப்பட்டு இருந்துச்சுனாக்க அவர் கட்டாயம் என்ன தான் பண்ணுவார்னா இன்னொருத்தரையும் காயதான் படுத்துகிறாரே தவிர விடுதலை ஆக்க முடியறதில்ல. இது வெறும் சபையில் மட்டும் கிடையாதுங்க, குடும்ப தலைவர்களும் அப்படி தான், குடும்ப தலைவிகளையும் அப்படி தான். யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் இருதயம் காயப்பட்டிருந்துச்சுன்னா அந்த காயம் இன்னொருத்தருக்கு உண்டாகும்படிக்கு அவர்களை அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர அவர்களை அந்த காயத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? ஏன்னா இங்கே காயம் இருக்கிறதுனால நான் அனுபவிச்சிருக்கிறேன்ல, நான் அந்த காயத்தை பற்றிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் தானாகவே எப்படி செயல்படுதுன்னா இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை பார்க்கறதில்ல, அவங்க கிட்ட இருக்கிற தீமையை மட்டுமே பார்க்குது. எத்தனை பேர் புரிஞ்சுட்டே வரீங்க? ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்குங்க. எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று இந்த மாதிரி கருப்பு, இன்னொன்று இந்த மாதிரி வெள்ளை. ஹல்லேலூயா. ஆக்சுவலி இந்த காயப்பட்ட இருதயத்தோட நம்ம இன்னொருத்தரை பார்த்தோம்னா எப்போவுமே இந்த கருப்பு மட்டும்தான் தெரியும். காயப்பட்ட இருதயத்தோட நம்ம ஒருத்தரை பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்கிற குறை கரை அது மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு பக்கம் தெரியவே தெரியாது. இது தெரியாததுனால என்ன ஆகுது, நாம் மேலும் அவர்களை என்ன பண்ணுறோம், காயப்படுத்துகிறோம், மேலும் அவர்களை காயப்படுத்துகிறோம். இதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். யோவான் 1 யோவான் 4 அதிகாரம், 1 யோவான் 4 அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. நீங்கள் இங்கே அன்பு கூற முடியல அப்படின்னா அவர்கிட்ட அன்பு கூறலன்னு அர்த்தம். இங்கே அன்பு கூறாம இங்கே காயப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அவரை காயப்படுத்தாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே அன்பு கூறாமல் அவர்கிட்ட அன்பு கூறுறேன்னு சொன்னால் அது பொய்யாம். அப்போது நல்லா கவனிங்க, இங்கே அன்பு கூர்ந்தா நீங்கள் அவர்கிட்ட அன்பு கூர்ந்த மாதிரி, இங்கே இருக்கிறவங்கள விடுதலை ஆக்குனீங்கன்னா நீங்கள் அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இங்கே அன்பை காட்டுறது நீங்கள் அவர்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு சமம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தார்கிட்ட சபையில் இருக்கிற மக்கள்கிட்ட உங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற அவங்களோட நீங்கள் அன்பு கூறுறது எங்கே வரைக்கும் அன்பு போய் சேருதுன்னா அவர்கிட்ட வரைக்கும் அன்பு போய் சேருது. ஆனால் நீங்கள் இங்கே அன்பு கூறலைனாக்க நீங்கள் அவர்கிட்டே அன்பு கூறலன்னு அர்த்தம். எதன் புரிஞ்சுக்கிறீங்க? எதோட அவர் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. எதோட கனெக்ட் பண்ணுறாரு? நீங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுறத அவரோட அன்பு கூறுறதா கனெக்ட் பண்ணுறாரு. புரிஞ்சுட்டே வரீங்களா? ஹல்லேலூயா. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நாம் பிறனை காயப்படுத்துகிறோம் அப்படின்னா அது தேவனை நம்ம காயப்படுத்துறதுக்கு சமம். எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று குறைகள் வெளிப்படுகிற ஒரு பகுதி, இன்னொரு பகுதி என்னதுன்னா அவர்கள் அந்த குறையில வாழ்றதற்கான காரணம்னு ஒரு பக்கம் இருக்கு. அந்த காரணங்கள் என்னன்னா தனிமை, மன உளைச்சல், மனபாரம், காயங்கள், வலிகள், வேதனைகள், இதெல்லாம் என்ன இருக்குங்க ஒவ்வொருவருக்குள்ளரையும் இருக்குது. அப்போது அவங்களுடைய ஒரே கேள்வி என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னை இதிலிருந்து விடுதலையாக்க யாருமே இல்லை, என்னை இதிலிருந்து விடுதலையாக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா
நல்லாயிருக்கும். எனக்கு யாராவது வந்து இதிலிருந்து வெளியில் வருவதற்கு உதவி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் அவங்க எப்படி காட்டுறாங்க, வேறு மாதிரி காட்டுறாங்க. என்னதுங்க, என்னை நம்ப யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் பேச்சை கேட்க யாரும் இல்லை, என் பேச்சை என் வீட்டில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, சர்ச்சில் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் வருதுன்னா நல்லா கவனிங்க, அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அவங்க உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னு அர்த்தம்? ஹெல்ப் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, என் இருதயம் காயப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியல, உதவி செய்ய முடியல. இப்போ எனக்கே என்ன தேவைப்படுது, உதவி தேவைப்படுது. புரிஞ்சுட்டே வரீங்களா? எனக்கே உதவி தேவைப்படுறதுனால என்னால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, உதவி செய்ய முடியல. இப்போது பொதுவாகவே எல்லாரும் காயப்பட்டிருக்கிறபடினால எல்லாரும் மற்றவர்களை பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா, நான் சொன்னால் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்கங்க, என் பேச்சுக்கெல்லாம் இவங்க கிட்ட என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது, இவங்கெல்லாம் எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, இவங்கெல்லாம் எனக்கு நன்மை செய்ய மாட்டாங்க, நான் தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் எங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, தேவன்கிட்ட வந்து தனியாக உட்காந்துக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன்கிட்ட வந்து தனியாக உட்காந்தா அவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல எல்லா விஷயத்துக்கும். அவர் வந்து ஹெல்ப் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இன்னொரு மனுஷனை தான் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வைக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏங்க, நீங்கள் வந்து அவர்கிட்ட தனியாக உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு மனுஷனை தான் அனுப்புகிறாரே தவிர அவர் வர்றது கிடையாது. அப்போ அவர் எதை விரும்புகிறாருன்னா, நீங்கள் இன்னொருத்தரோட அன்பு கூறணும், நீங்கள் இன்னொருத்தருடைய காயத்தை ஆற்றணும், நீங்கள் இன்னொருத்தருக்கு அந்த ஊழியத்தை செய்யணும், அவங்களுடைய கரையை மட்டும் பார்க்காம அவர்களுடைய இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, அதையும் நீங்கள் பார்க்கணும்னு அப்பா விரும்புகிறார். இதுதான் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் ஊழியம். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஊழியத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அவர் எப்படி காயங்களை ஆற்றுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த ஊழியத்தையும் நீங்கள் செய்ய முடியும். புரிஞ்சவங்க? சரி, திருப்பி வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதில் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 25லிருந்து 34 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்போ இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன ஒரு நிலைமையில் வாழ்கிறாங்கன்றதை பாருங்க. இந்த பெரும்பாடுங்கிறது என்னதுன்னா பீரியட்ஸ் பிரச்சனை, டெய்லி ரத்தப்போக்கு 12 வருஷமாக இதில் கஷ்டப்படுறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே, இந்த வியாதி அவங்களுக்கு வந்த உடனே அவங்க அப்பா அம்மாங்க நிறைய டாக்டருங்களை பார்த்துருக்குறாங்க. டாக்டருங்களை பார்த்தும் சுகமாகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அப்பா அம்மாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
சமுதாயத்தினுடைய நெருக்கத்தினால. சமுதாயத்தினுடைய நெருக்கம் என்னது? இந்த மாதிரி ரத்தப்போக்கு இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணிடுவாங்க? ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க, அல்லது வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம தேசத்தில் கூட கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ கூட ஒரு சில இடங்கள்ல அது இன்னும் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தீட்டுன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வச்சு அவங்களுக்குன்னு தனியாக படுக்க, தனியாக தட்டு, தனியாக டம்ளர்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் தனியாக வச்சுருவாங்க. ஏன்னா அது தீட்டு அப்படின்னு அவங்கள புறக்கணித்து ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இவங்க அப்பா அம்மா வாழ்ந்ததுனால, தொடர்ந்து ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்திரீயை வீட்டை விட்டு வெளியில் விட்டுட்டாங்க. அப்படின்னா ஊருக்கு வெளியில் போய் தனியாக இருக்கிற மாதிரி வச்சாச்சு. ஆனால் அவங்க அப்பா அம்மாங்க காசெல்லாம் கொடுத்தாங்க, வைத்தியர்களுக்கு செலவு பண்ணுறதுக்கான பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் பணம் போதுங்களா? பணத்தை கொடுத்தாக்க அங்கே எல்லாமே சரியாயிடுமா? சரியாகாது. இந்த மாதிரி பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக தனியாக வெளியில் இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க கிட்ட மட்டும் இல்லை, நிறையா டாக்டருங்க கிட்ட போய் அவங்க அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க மருத்துவம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் என்ன நடக்கலை? அவங்களுக்கு சுகமே உண்டாகலை. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு வேலை கூட செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன வேலைன்னா துணி துவைக்கிற வேலை. துணி துவைச்சி அதை காய வச்சு அதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குற வேலையை செஞ்சுருக்குறாங்க. அப்போது இவங்க போய் அவங்களுடைய துணியை வாங்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி துவைச்சி கொண்டு போய் அங்கே கொடுக்கும்போது நடக்கிறது என்னென்னா, இவங்களுக்கு ரத்தப்போக்கு தான் டெய்லியும் இருந்துகிட்டு இருக்குதே. அந்த ரத்தத்தை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உடனே தீட்டுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்க மாட்டாங்க, இவங்களை அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை தொட்டுட்டாங்க அப்படின்னாக்க உடனே என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே ஒரு கடல் இருக்குது. அந்த கடலில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அங்கே இருந்து அங்கே போய் என்ன பண்ணுவாங்கனாக்கா குளிச்சுட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளார போகவே மாட்டாங்க இவங்களை தொட்டுட்டாங்கன்னா. ரொம்ப தீண்டத்தகாதவர்களை பார்க்குற மாதிரி என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ இவங்களுக்குள்ள எவ்வளோ காயம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா! எத்தனை காயங்கள், எத்தனை மனுஷர்களுடைய காயங்கள், அந்த புறக்கணிப்பு, அந்த ஒதுக்கப்பட்டது, இதெல்லாம் அவங்களுக்குள்ளராக என்னவா இருந்திருக்கும்? ஏகப்பட்ட காயங்களை உண்டாக்கி இருக்குது. ஆனால் ஒன்று, இயேசு அந்த இடத்துக்கு வராருன்னு சொல்லி இவங்க கேள்விப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து இவங்க இருக்கிற அந்த ஊருக்கு வராங்கன்றத கேள்விப்படுறாங்கங்க. கேள்விப்பட்டோன்னே இவங்களுக்குள்ளார தோன்றது என்ன தோணுதுன்னா, அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் எப்படி பார்த்துருக்காங்க? இப்போ ஒரு குஷ்டரோகியே இருக்கிறார், நேருக்கு நேராக பார்த்து கேட்குறாரு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கொடும். அப்புறம் குருடர்கள் எத்தனையோ பேர் கூப்பிட்டுருக்குறாங்க. பர்தலமேயுன்ற ஒரு குருடர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும் சத்தம் போட்டிருக்கிறார். ஏதோ ஒரு தொடர்பு எல்லாரும் இயேசு கிறிஸ்து கிட்ட வச்சிருக்கிறாங்க, சத்தம் போட்டிருக்கிறாங்க, அவர்கிட்ட வந்திருக்கிறாங்க, அவரோட நேருக்கு நேர் பேசியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு உறவை உண்டாக்கும்படிக்கான ஏதோ ஒன்று இருக்கு. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அவரை பார்க்க வேண்டாம், நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, ஏன்னா நான் அவருக்கு முன்னால் போய் நின்றுட்டேனாக்க அவரும் என்னை தீட்டுன்னு சொல்லிடுவாரோ, அவரும் என்னை திட்டிடுவாரோ, ஏன் என் முன்னால் நின்னேன்னு சொல்லி திட்டிடுவாரோ, இன்னும் சொல்லணும்னா அவர் நான் போய் நின்னதுனால அவர் தீட்டாயிடுவாரோ. இப்போ உள்ள எவ்வளோ காயம் இருக்குது பார்த்தீங்களா? நான் போய் முன்னால் நின்னுனாக்க அவர் தீட்டாயிடுவாரோ, நான் போய் அவரை தொட்டுட்டேன்னா அவரும் தீட்டாயிடுவாரோ. அது மாத்திரம் இல்லை, ஒருவேளை அவரும் எல்லாரும் மாதிரி என்னை திட்டிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ள இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு 12 வருஷமா அந்த காயத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க இருதயத்தில். நல்லா கவனிங்க, இருதயத்தில் காயம் இருந்துச்சுன்னா தேவனையவே தப்பா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், உங்க இருதயத்தில் காயங்கள் இருந்துச்சுன்னா தேவனை தவறாக பார்க்கிறதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
இந்த ஸ்திரீ தேவனையே தப்பாக பார்க்குறாங்க, இயேசுவையே தப்பாக பார்க்குறாங்க. எப்படி தப்பாக பார்க்குறாங்க? எப்படி தப்பாக பார்க்குறாங்கன்னா, அவரும் எல்லாரும் மாதிரியும் என்ன புறக்கணிச்சிட்டாருன்னா, அல்லது என்னால் அவர் தீட்டாயிட்டார்னா, எல்லாரும் அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்புறம் அவரை தொட்டுட்டேன்னு சொல்லி அவர் தீட்டாகி, அப்புறம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அவரை ஒதுக்கி வச்சு, அப்புறம் கடைசியில் அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர வேண்டியதாயிடுச்சுன்னா, அதனால் நான் போய் அவரை தொட்டுட்டு வந்துடுறேன் யாருக்கும் தெரியாமல். எப்படிங்க? யாருக்கும் தெரியாமல் நான் அவர்கிட்ட பேசினா தானே அவர் திட்டாவார். நான் அவர்கிட்ட பேசினா தானே இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவரை திட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் என்னை தொட்டுட்டாக்க தானே அவர் தீட்டாவார். அல்லது ஒருவேளை அவரை நான் போய் முன்னால் பார்த்துட்டேன்னா அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா என் மனசு தாங்காது. இயேசு கிறிஸ்து ஏதாவது சொல்லிட்டாருன்னா என் மனசு என்ன பண்ணாது? தாங்காது. அதனால் நான் யாருக்கும் தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தொட்டுட்டு சுகத்தை வாங்கிக்கிறேன். எனக்கு சுகம் கிடச்சிட்டா போதும், இந்த சரீரத்தில் ஒரு சுகம் கிடச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? மதிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் என் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் என்னை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இது ஒன்று தானே பிரச்சனை, இந்த ஒன்றை சரி பண்ணிட்டா போதும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாமல் போய் அந்த சுகத்தை வாங்கிட்டு வந்துடணுன்ட்டு போகிறாங்க. போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட உடனே என்ன நடந்துச்சு? சரீரத்தில் அந்த சுகத்தை என்ன பண்ணாங்க? உணர்ந்தார்கள். சரீரத்தில் சுகமாயிடுச்சுங்க. ஆனால் ஒன்று, இயேசு அதோட நிறுத்தலை. உடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, ஏப்பா யாருப்பா என்ன தொட்டது? வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு பாருங்க. வாசிக்கல 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பார்த்தீங்களா? எனக்குள்ளேருந்து ஒன்று போச்சுப்பா, எனக்குள்ளேருந்து ஒரு வல்லமை போயிருக்கு. யாரோ என்னுடைய வல்லமையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து போன இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல என்ன சம்பவம்னாக்க, யவீருவனுடைய மகளை சுகமாக்குறதுக்காக போனார். யவீருவனுடைய மகளுக்கு என்ன பிரச்சனைனா, சாக பிள்ளைக்க கிடக்குறாங்க. அப்போது அவங்கள சுகமாக்குறதுக்காக அவர் வேகமாக அவர் வீட்டுக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து இந்த இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் நிறைய கூட்டம் இருந்துச்சு. அவர்னால யவீருவின் வீட்டுக்கும் என்ன பண்ண முடியலைங்க, வேகமாக போக முடியல. கூட்டம் நிறைய இருந்துச்சு. அவரை ரொம்ப நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு கூட்டத்துலேயும் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அவர் பார்க்குறாரு. அப்படின்னா இன்னும் சொல்கிறேங்க இல்லைங்க, அத்தனை பேர் நெருக்கும்போது, அத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை டச் பண்ணும்போது, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் தொட்டு சுகமாகணும்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ வலியோட வேதனையோடு அவரை போய் தொடர விஷயம் இயேசுக்கு தெரியுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறீங்கன்றதை தனிப்பட்ட முறையில் அவர் தெரிந்து வச்சிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் உங்களை குறித்து நன்கு தெரியும் அவருக்கு. தனிப்பட்ட முறையில் உங்கள் இருதயத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை பேர் டச் பண்ணாங்கங்க, அத்தனை பேர் நெருக்குனாங்கங்க. அத்தனை பேர்த்தினுடைய அந்த தொடுதலுக்கும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இருந்த தொடுதலுக்கும் அவர் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி, அவர் பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய இருதயம் எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டறிந்தார். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சீஷர்கள் கூட அந்த ஸ்திரீயை எப்படி தான் பார்த்தாங்கன்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா எல்லாரும் காயப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். இருதயம் காயப்பட்டிருந்துச்சுன்னா இன்னொருத்தரை பார்க்கும்போது அது எப்படி தான் தெரியும்னாக்க, குறைகளும் கரைகளும் மட்டுமே தான் தெரியும் இருதயம் காயப்பட்டிருக்கும்போது. ஆனால் அவரால் நம்ம இருதயம் சுகமாக்கப்படும் போது மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைகளும் கரைகளும் தெரியாது. என்ன தெரியும் தெரியுங்களா? இன்னொருத்தருடைய மறுபக்கம் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் சுகமாக்கப்பட்டிருந்துச்சுங்க. அவரை காயப்படுத்தும்படிக்கு அவரை காயப்படுத்தினாலும் அவருடைய இருதயம் காயம் அடையிறதே இல்லை. அவருடைய இருதயம் காயம் அடையாததுனால நடந்தது என்னது? அவர் எல்லாத்தையும் டீல் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கு.
புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ பெருமாடுள்ள ஸ்திரீயா அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்த விதம் வேற, அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவர்களை நடத்தின விதம் வேற. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்த விதமும் அவர்களை நடத்தின விதமும் வேற. அவங்க இருதயத்தை பார்க்குறார், அவர்களுடைய மறுபக்கத்தை பார்க்குறார், அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஏன் அவ்வளோ காயப்பட்டிருக்கிறாங்கன்றதை பார்க்குறார். புரிஞ்சுக்கிறீங்களா? அவர்கிட்ட நெருங்க முடியல அவங்களால. எவ்வளோ தடைகள் இருக்குதுன்னு பாருங்க. அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட நேருக்கு நேராக முகமுகமாக அவரை பார்த்து பேச முடியல. ஏன்னா அவ்வளோ தடைகள் இருக்கு. அவ்வளோ தூரம் பிரிஞ்சு கிடக்குறாங்க தேவனை விட்டு. உள்ள இருக்கிற காயங்கள் அவர்கிட்ட நெருங்க விடாமல் தடுக்குது. புரிஞ்சுட்டே வரீங்களா? உள்ள இருக்கிற இருதயத்தில் இருக்கிற காயங்கள் அவர்கிட்ட நெருங்க விடாமல் தடுக்கிறது மாத்திரம் இல்லை, உள்ள இருக்கிற காயங்கள் தேவனையவே தப்பா பார்க்க வைக்குதே. புரிஞ்சுக்கிறீங்களா? உள்ள இருக்கிற காயங்கள் என்ன பண்ணுது? அவரையே தப்பா பார்க்க வைக்குது. அவர் சரியில்லை, அவர் என்ன இப்படி நடத்திட்டாரு, அவர் எனக்கு நல்லது செஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் நல்லது செய்யாமல் என்ன பண்ணிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு, அவரை என்ன ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி தேவனையவே தப்பா பார்க்க வைக்குதுங்க இந்த இருதயத்தில் இருக்கிற காயம். எத்தனை பேர் புரிஞ்சுட்டே வரீங்க? அது மட்டும் இல்லைங்க, இப்போ மனுஷர்கள் இப்படி புறக்கணிக்கிறதுனால, மனுஷர்கள் இப்படி காயப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, தேவனும் இப்படித்தான் இருப்பார்னு சொல்லி அவர்கிட்ட நம்மளால வர முடியல. இவங்க இப்படி இருக்கிறதுனால தேவனும் இப்படிதான் இருப்பாரு, இவங்கள மாதிரி தான் இருப்பார்னு சொல்லி தேவன் கிட்ட வர முடியல, தேவனோட உறவாட முடியல, தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியல. பாஸ்டர், நீங்க தேவனை விட்டு பிரிக்கிற தடைகள் அப்படின்னா நீங்க இதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். எதை அப்படின்னா, ஜெபம் பண்ண முடியலைங்க, அப்புறம் பைபிள் படிக்க முடியலைங்க, சர்ச்சுக்கு வர முடியலைங்க, சர்ச்சுக்கு கிளம்புனங்க ஆனால் அன்னைக்கு ஏன்னு தெரில சில தடங்கள் வந்துருச்சு, அதனால நான் சர்ச்சுக்கு வர முடியாமட்டேன். இதுதான் தேவனை விட்டு பிரிக்கிற தடைகள்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா, நீங்கள் என்னமோ இருதய காயம்ன்றீங்க. அப்புறம் இருதய காயத்தினால தேவனை பார்க்குற பார்வை தவறாக மாறுறதுனால தான் நீங்கள் அவர்கிட்ட வர முடியலன்றீங்க. இது கொஞ்சம் புரியலையே பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். எல்லாம் கவனிங்க. இப்போது ஜெபம் பண்ணலான்னு நீங்கள் போய் உட்காடுறீங்க, ஜெபம் பண்ணலான்னு போய் உட்கார்ந்தோன்னே டக்குன்னு உங்களால் அவர்கிட்ட என்ன பண்ண முடியல, கனெக்ட் ஆக முடியறதில்ல, தொடர்பு கொள்ள முடியறதில்ல அவரை. ஏன்? எதனாலனா, ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்தோன்னே உங்களை யார் யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்க முகம்தான் உங்கள் கண்ணுக்கு வருது. இப்போ பைபிளை திறந்து சரி ஜெபம் தான் பண்ண முடியல, பைபிள் படிக்கலான்னு பைபிள் படித்தா பைபிளில் திருப்பிடலாம் சத்துருக்கள்னு வரும். எங்கெல்லாம் சத்துருக்கள் வருதோ அங்கெல்லாம் நம்ம இருதயத்தை யார் காயப்படுத்தினாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்கு முன்னால் வர்றாங்க. அப்புறம் எப்படி நம்மளால் பைபிளை படித்து புரிஞ்சுக்க முடியும்? அங்கே கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக சொல்லியிருக்கிறாரோ அந்த பார்வையில் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, வேதத்தை பார்த்து அதை புரிந்து கொள்ள முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா, இருதயத்தில் இருக்கிற காயங்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள செய்யுது. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற காயங்கள் வேதத்தை தவறாக புரிந்து கொள்ள செய்யுது. இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஜபிக்க விட மாட்டேங்குது. இருதயத்தில் இருக்கிற காயங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்கு கூட விட மாட்டேங்குதுங்க. ஹல்லேலூயா. சர்ச்சை கூட ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வைக்குது. ஆமாம், அங்கே போய் என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விரக்திக்குள்ளராக போகிறது இருதயத்தில் இருக்கிற காயத்தினால. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு கூட அப்படிதான் இருந்துச்சுங்க. ஏசு கிறிஸ்து கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வர முடியல, அவர்கிட்ட நெருங்க முடியல, அவரோட உறவாட முடியல, அவரோட பேச முடியல. எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசை தான், எனக்கு அவரோட உறவாடணும்னு ஆசை தான். ஆனால் நான் தொட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவர் தீட்டுப்பட்டவர் ஆயிடுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் தீட்டுப்பட்டவர் ஆயிட்டார்னா அவர் இந்த ஊர் முழுக்க என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால அது நடந்துடக்கூடாது. நான் தொட்டேன்னு தெரிஞ்சதுன்னா என்னையும் இந்த ஊர் என்ன பண்ணாது, விடாது. ஆனால் இயேசு இருக்கிறாரு, அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இவங்களுக்கு தேவை என்னது, நான் சுகமாயிட்டேனா போதும் அப்படின்ற ஒரு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பொதுவாகவே
இயேசு கிறிஸ்து கிட்ட வரவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நான் சுகமானனா போதும், நான் விடுதலை ஆனனா போதும், எனக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்னா போதும், அது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குதே தவிர, இன்னும் அவர் கிட்ட வரணும், அவரோட உறவாடணும், அவரோட ஐக்கியம் கொள்ளணும் அப்படி வரமாட்டேங்குது. ஏன்னா இருதயம் அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இருதயம் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்குங்க? காயப்பட்டிருக்கு. இப்போ இவங்களுக்கு கூட என்னன்னாக்கா சுகமாயிட்டுனா போதும், இந்த ரத்தப்போக்கு நின்றுச்சுன்னா போதும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதோட நிறுத்தலை. அவர் என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. ஏதோ ஒரு இருதயம் ரொம்ப காயப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு இருதயம் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு இருதயம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் இயேசுவை தொட்டிருக்கிறாள் என்பது இயேசுவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து கேட்கிறார் என்னன்ட்டு, என்னை தொட்டது யார்? ஏன் அவர் அப்படி கேட்கணும்? ஏன் அவர் அப்படி கேட்கணும்? ஏன் அவர் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, வாயை திறந்து அவர் மேலே வச்சிருக்கிற நேசத்தையும் பாசத்தையும் சொல்லணும். வாயை திறந்து அவர் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நான் சொல்லணும். அப்பத்தான் உறவு உண்டாகும். ஆகையால் என்னை தொட்டது யாருன்னு அவர் வேணும்னே கேட்குறார். முன்னால தான் இருக்கிறாள் என்பது இயேசுக்கு தெரியுங்க. அல்லேலூயா. என்னை தொட்டது இந்த ஸ்திரீ தான் இப்பொழுது சுகமடைந்திருக்கிறாள் என்பது இயேசுக்கு தெரியும். ஆனால் அவர் ஏன் அப்படி வாயை திறந்து கேட்குறாருன்னா, என்னை தொட்டது யாரு, என்னை தொட்டது யாரு, என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாருன்னா, விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் மீது கொண்டிருக்கிற பாசத்தையும் நேசத்தையும், அவர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என் வாய் நிறைய நான் சொல்லும்போது என் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆறுதுங்க. அது நடக்கணுன்றதுக்காக தான் இயேசு அதை சொல்றார். ஆனால் இயேசு கேட்குறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு. பாருங்களேன், 30ஆம் வசனம் பாருங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்களும் நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். 32ஆம் வசனம் பாருங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். பாருங்க, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். 33ஆம் வசனம். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு. இப்ப அவர் கேட்கும் போது இந்த ஸ்திரீக்கு என்ன வந்துச்சு? தைரியமா இயேசு கிறிஸ்துட்ட சொல்ல முடிஞ்சதுங்களா? ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு காயம் இருக்கு. பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து. ஆனால் அங்கே எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற யாருக்கும் எந்த பயமும் கிடையாது, அங்கே இருக்கிற யாருக்கும் எந்த நடுக்கமும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்திரீக்கு மட்டும் ஏன் அப்படி? ஏன்னா சமுதாயத்தினால உண்டாயிருக்கிற புறக்கணிப்புகள், குடும்பத்தால் உண்டாயிருக்கிற புறக்கணிப்புகள், அந்த புறக்கணிப்புனால உண்டாயிருக்கிற காயங்கள், இவள் தீட்டானவள் தீட்டானவள் அப்படின்னு சொன்னதுனால உள்ள என்ன இருக்கு? என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, எனக்கு யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க, நான் இனி என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு நிலைமையில இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காயம் இவங்களுக்கு இருந்ததுனால இவங்களால இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த கேள்விக்கு உடனே முகமுகமாய் என்ன பண்ண முடியல? பதில் சொல்ல முடியல. இயேசு கிறிஸ்து கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக நெருங்க முடியல, கிட்டி சேர முடியல. புரிஞ்சுட்டே வரீங்களா? ஹல்லேலூயா. அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாருங்க. 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இவங்க என்னென்னமோ நினைச்சிருக்கிறாங்க. யாரு? பெருமாடுள்ள ஸ்திரீ. ஐயோ தெரிஞ்சிருச்சே, இனி இவர் என்ன சொல்ல போறாரோ, இவர் என்னன்னு சொல்லி திட்ட போறாரோ, இனி நான் தீட்டாயிட்டேன், உன்னால நான் தீட்டாயிட்டேன்னு சொல்லி என்ன திட்டிடுவாரோ, இல்லை இந்த சுற்றிலும் நிற்கிறவங்க இனி என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகளேங்கிறாரு. 12 வருஷத்துக்கு பின்னாடி மகளேன்னு ஒருத்தங்க ஒரு உறவாடுகிற ஒரு மனசோட கூப்பிடுறது
பெரும்பாடுல ஸ்திரீ கேட்டோன்னு அவங்க இருதயம் சுகமாகுதுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மகளே, உன்னை விட்டு எதுவும் என்னை பிரிக்கவே முடியாது. என்னிடத்திலிருந்து உன்னை எதுவுமே பிரிக்க முடியாது. உன் வியாதி பிரிக்க முடியாது. உன்ட்டு இருக்கிற தீட்டு பிரிக்க முடியாது. சமுதாயத்தினால் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறனா அதுவும் என்னிடத்திலிருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எளிமையாக என்கிட்ட வரலாம், நீ எளிமையாக என்னோட உறவாடலாம், எளிமையாக என்கிட்ட அன்பை நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். என்கிட்ட வர முடியாமல் தடுக்கிற எல்லா தடைகளும் இன்னைக்கு உடையுது. நீ சமாதானத்தோட போய் நீ சுகமாக இருக்கிறத நீ உன் வாழ்க்கையில் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா விடுதலை ஆக்கி விடுறாருங்க. தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கும் அதை தான் செய்கிறார். உங்கள் இருதய காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், அவர்கிட்ட வர முடியாமல் எத்தனை தடைகளில் நீங்கள் வாழ்ந்தாலும், அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்து உங்கள் இருதய காயங்களை ஆற்றுகிறார். ஏன் இருதய காயங்கள் ஆற்றுகிறார் அப்படின்னா, அந்த இருதய காயங்கள் தான் அவரை உங்ககிட்ட இருந்து பிரிக்குது. ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் பைபிள் படிக்க முடியல? ஏன் வசனம் இருதயத்தில் நிற்க மாட்டேங்குது? ஏன் வசனத்தை தியானிக்க முடியல? எல்லாத்துக்கும் வேறு என்ன தெரியுங்களா? இருதயத்தில் உண்டாயிருக்கிற காயங்கள் தான். அந்த இருதயத்தில் உண்டாயிருக்கிற காயங்களை அவர் என்ன ஆக்குறாருன்னா சுகமாக்குகிறார். இருதயத்தில் இருக்கிற காயங்கள் சுகமாக சுகமாக நடக்கிறது என்னது? நாம் அவரை பார்க்கிற விதமாக இருக்குது. அவர்கிட்ட எளிமையாக நம்மளால சேர முடியுது. எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கலாங்களா? கொஞ்சம் நேரம் ஆவியில் நிரம்பினவர்களாக அக்கினி பாசையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹிடாக்காமா ஹதரபி அலமா ஹதுட தரிபி அலமா ஷேக்கா ரஹலதுரபோ ஹேப்ரா லக்கண ஹந்திய பிராமணமா ஷாக்கா லஹதுடாதிய பரபலபா ஹிடாக்கா தேரே ஹந்திய பிராமணா ஷேக்கா ரஹலதுரோபியாலா ஹந்திய பிராலா கயனகதியா. கர்த்தாவே, இன்றைய தினத்தில் நீர் எங்களோட வெளிப்பட்டது போல உங்களை விட்டு பிரிக்கிற எல்லா காயங்களையும் நீர் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறீர். உங்கள் சமாதானத்தையே எங்களுக்கு தரணும்னு சொல்லியிருக்கிறீர். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரை, ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்ற நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை நீ காயப்படாமல் இருக்கும்படிக்கு எங்கள் இருதயத்தில் அந்த அன்பின் நதியினால நீர் நிரப்புகிறீர். அதற்காக நன்றி ராஜா. ஹோ ராபாமா ஷேகா ரஹது கலாஹது ரப நமதிய ரபலபா. எங்கள் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களை மிகவும் நேசிக்கிறீர். கர்த்தாவே, தீட்டானவர்கள் என்று எண்ணின சமுதாயத்தில், தீட்டானவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பத்தில் உண்டான எல்லா காயங்களையும் நீங்கள் சனப்பொழுது நீக்குகிறீர். கர்த்தாவே, இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட விடுதலை நீர் உண்டாக்குவீராக. இங்கே நிற்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் இவ்வாறாக அந்த காயத்திலிருந்து சுகமடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த சுகத்தை கட்டவிழ்கிறம்பா. அண்டரை நீர் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் ரத்தம். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.